தேமுதிகவை உடைக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுகவின் சதியால் தேமுதிகவுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இப்ப 4-5 பேரை இவர்கள் இப்படி கட்சியில் இழுத்து கொண்டு போறதுனால தேமுதிகவுக்கு எந்த சேதமும் கிடையாது. டிஎம்கே has been thoroughly exposed. ரொம்ப மீன் டர்ட்டி மீன்ஸை வச்சுக்கிட்டு போய் முயற்சி பண்றாங்க. டிஎம்கே has been exposed. இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. இப்படிப்பட்ட அதிருப்தி அரசியலில் பொதுவாக தேர்தல் காலத்தில் வருவது இயல்பானதுதான். ஆகவே இதை சமாளிப்பதற்கு, அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு, அவர்களுக்குரிய வழிகாட்டுதலை தருவதற்கு திரு விஜயகாந்த் அவர்கள் முயற்சிப்பார். தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக ஒரு கொள்கை அடிப்படையில் ஒரு மாற்றாட்சி அமைப்பதற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுது அதிமுகவின் அதிருப்தியான அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை, அதிருப்தி அடைந்த மக்களுடைய வாக்குகளை தங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே என்கிற காரணத்திற்காக இந்த கட்சிகளை கூட்டணி உடைப்பதற்குள்ள முயற்சி அல்லது கட்சிகளை உடைப்பதற்குள்ள முயற்சியில் திமுக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இது அவர்களே சொல்லுகிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் மக்கள் நல கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்ட பிறகு திமுக தலைமைக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. எனவே தன்னோடு உடன்பாடு வைத்துக்கொள்ள விரும்பாத தேமுதிகவை உடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக தலைமைதான் செந்தில்குமார் உள்ளிட்ட சிலரை தன்னோடு சேர்த்து கொள்வதற்கு, தேமுதிக விலகுவதற்கு அவருடைய செயற்திட்டம்தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம்.